ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து n1 சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். ஸோ இதுல வந்து ஹோல் நம்பர் இப்போ வந்து நான் 20 சொல்லிட்டு என்னோட வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். இது மாதிரி பாயிண்ட் செப்பரேட் பண்ணாம ஹோல் நம்பரா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல. ஸோ இப்போ 20, 25, 24 இது மாதிரி ஹோல் நம்பரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தட் இஸ் கால்ட் இன்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன். பிரிண்ட் ஆஃப் என்னோட வேரியபிள் இப்போ n1 இன்சர்ட் பண்ணோம்னா n1ங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ இது என் டெர்மினல் பேஜ்ல ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் 24 நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ரிட்டர்ன் த 24. ஓகேவா? ஸோ அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நம்மளோட நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ கொடுத்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். தட் ஃபங்க்ஷன்ஸ் நேம் இஸ் டைப். இந்த டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப்ஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இன்சர்ட்ல நான் n1 கொடுக்குறேன். இப்போ n1 வேரியபிள்ல எனக்கு என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு? இன்ட் டேட்டா டைப்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது என் டெர்மினல் பேஜ்ல என்ன டேட்டா டைப்ஸோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். ஸோ இட்ஸ் ரிட்டர்ன் த இன்ட். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? டைப் ஃபங்க்ஷன்ஸ் புரியுதா? நீங்க சொல்றீங்க ஆனா டிஸ்பிளேல எதுவுமே டைப் ஆகல. நெட்வொர்க் இஷ்யூ எனக்கா என்னன்னு தெரியல. டேவிட் உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ டேவிட். ஓகே ஓகே. உங்களுக்கு கிளியரா தானே இருக்கு? எஸ் சார். இல்ல எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ, சாரி. சோ இப்போ ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா டேவிட் உங்களுக்கு? இப்போ விசிபிளா இருக்கு. ஓகேவா? சோ எக்ஸ்பிளைன் பண்ணணுமா திருப்பியும்? ஒரு டைம் பண்ணிடுறீங்களா? என்னோட ஆடியோ கேக்குது. ஆடியோ கேக்குது. ஒரே ஒரு டைம் பண்றீங்களா? சரி ஓகே ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் இன்ட் டேட்டா டைப்ஸ் இப்போ பார்க்குறோம். இன்ட் மீன்ஸ் இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ், ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சுருந்தா த டைப்ஸ் கால்ட் இன்டிஜர்பாங்க. ஓகேவா? இன்ட்டும்பாங்க. ஸோ அது பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் வந்து இப்போ வந்து நான் வந்து -24 இல்லை +24 இது மாதிரி வந்து பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் நார்மல் n1 கொடுத்தேன்னா அது என்ன வேல்யூவும் அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ n1ங்கிற வேரியபிள்ல எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? -21. ஸோ இட்ஸ் ரிட்டர்ன் த -21. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்னா எனக்கு இப்போ வந்து பைத்தன் கொடுத்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நீங்க பார்க்க போறோம். தட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டைப். ஓகேவா? நம்ம டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் இன்சர்ட்ல கொடுத்தோமா அது என்ன டேட்டா டைப்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சேம் திங் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் டைப்புங்கிற என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணி இன்சர்ட்ல என்னோட வேரியபிளை இன்சர்ட் கொடுத்துருக்கேன். என்னோட வேரியபிள் என்னன்னா n1. இப்போ எனக்கு n1ங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப்ஸ் நான் as usual சொல்லியிருக்கேன்? இன்ட் டேட்டா டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இட்ஸ் இன்ட் மீன்ஸ் இன்டிஜர். ஓகேவா? ஸோ சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன டேட்டா டைப்ஸோ அது என் டெர்மினல் பேஜ்ல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? டைப் ஃபங்க்ஷன்ஸ் புரியுதா? புரியுது. ஓகேவா? ஸோ கோ டு நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் மீன்ஸ் ஃப்ளோட். ஃப்ளோட்னா as usual நான் சொன்னதான் டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தட் இஸ் கால்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் f1 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் 12.5 இது மாதிரி பாயிண்ட் செப்பரேட் பண்ணி வேல்யூ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களா தட் இஸ் கால்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ டைப் ஃபங்க்ஷன்ஸ் சேம் திங். இப்போ நான் f1 கொடுத்தேன்னா எனக்கு f1ல என்ன வேரியபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன்னா இப்போ நான் டைப் ஆஃப் f1 கொடுத்தேன்னா இட் கேன் ரிட்டர்ன் தான் என்ன டேட்டா டைப்போ எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணும். நான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்சர்ட்ல என்னோட வேரியபிள் கொடுத்துருக்கேன். என்னோட வேரியபிள் as usual நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஃப்ளோட்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளோட் மீன்ஸ் டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தட் இஸ் கால்ட் ஃப்ளோட். பாயிண்ட் செப்பரேட் பண்ணி வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃப்ளோட் டேட்டா டைப். சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். எனக்கு இட்ஸ் கேன் ரிட்டர்ன் த ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்னா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா நம்ம as usual வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்போம். காம்ப்ளெக்ஸ் ஒரு டேட்டா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல்ல பார்த்துருப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா ரியல் வேல்யூ அண்ட் இமேஜினரி வேல்யூ செப்பரேட் பண்ணி ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தட் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க இமேஜினரி வேல்யூ எப்படி நம்ம செப்பரேட் பண்ணோம்னா ஒரு நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஜேன்னு ஒரு ஆல்பபெட்ஸ் இருந்துச்சா தட் இஸ் கால்ட் இமேஜினரி வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ சேம் திங் இப்போ வந்து C1 சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 + 2ங்கிறது எனக்கு ரியல் வேல்யூ பிளஸ் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து ஒரு இமேஜினரி வேல்யூ சேவ் பண்ண போறேன். இப்போ 5
ஜே ஆஸ் யூஸ்வல் சொல்லியிருக்கேன். ஜே செப்பரேட் பண்ணி வரதுதான் வந்து இமேஜினரி வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சேம் திங் இதை நான் பிரிண்ட் பண்றேன். நான் பிரிண்ட் ஆஃப் டைப்புங்கிற நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு இது என்ன டைப்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் டைப் ஆஃப் C1 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன டைப்புங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இட் கேன் ரிட்டர்ன் த காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ ரியல் வேல்யூ அண்ட் இமேஜினரி வேல்யூ செப்பரேட் பண்ணியிருக்கும். இல்லைன்னா ஒன்லி இமேஜினரி வேல்யூ செப்பரேட் பண்ணியிருந்தா தட் இஸ் கால்ட் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இங்க நான் வந்து ரியல் வேல்யூ 2ங்கிறது என்னோட ரியல் வேல்யூ, இமேஜினரி வேல்யூ 5Gன்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்னன்னா வந்து டெஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ டெஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா லைக் வந்து ஸ்ட்ரிங், தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் தான் டெஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் கிரியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா லைக் வந்து சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம எந்த ஒரு கேரக்டர்ஸ், அது வந்து ஆல்பபெட்ஸா இருக்கலாம், டிஜிட்ஸா இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸா இருக்கலாம், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்ல இன்சர்ட்ல இருந்தாவே தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ சேம் திங் இப்போ வந்து நான் வந்து x1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு லைக் வந்து டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்ல இருந்தா இட் இஸ் கால்ட் நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கிறேன். நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் பைத்தான் 1 2 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நேற்று சொன்ன மாதிரி அட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நான் டைப் ஆஃப் S1 கொடுத்தேன்னா எனக்கு S1ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அந்த வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம் அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சேம் திங் நான் டைப் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா அது எனக்கு என்ன டைப் பண்ண நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் டைப் ஆஃப் x1 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இட் கேன் ரிட்டர்ன் த ஸ்ட்ரிங் str நமக்கு ரிட்டர்ன் ஆகும். str மீன்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இதுல தான் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்க்ரீன் விசிபிளா தானே இருக்கு எல்லாத்துக்கும்? டேவிட் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு. கிளியரா இல்ல, கிளியரா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது 2 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டேட்டா டைப்ஸ் என்னன்னா லிஸ்ட் அண்ட் டுபிள். ஓகேவா? ஸோ இந்த 2 டேட்டா டைப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் திங் வந்து லிஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து இதுவரையே பார்த்த டேட்டா டைப்ஸ்னா சிங்கிள் வேரியபிளுக்கு சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இன்டா இருக்கட்டும், ஃப்ளோட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், ஸோ சிங்கிள் வேரியபிளுக்கு சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்ஸ் மெயின் திங் வந்து லிஸ்ட் டேட்டா டைப்ஸ்க்கு கிரியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரிங்குக்கு எப்படி டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் இருந்தா இட் இஸ் கால்டு ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து லிஸ்ட் கிரியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் வந்து சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேம் திங் இப்போ வந்து நான் வந்து LST அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கேன். இது மாதிரி வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸும் ஒரு சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கமா செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து நான் பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட நம்மளால ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 3.14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிமல், அதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ கூட இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள. ஓகேவா? ஸோ LSTன்னு கொடுக்குறேன். என் லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் டேட்டா டைப்ஸ்னா சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் யூசிங் ஃபார் ஸ்கொயர் பிராக்கெட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் கமா செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சேம் திங் நான் டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன்னா இது எனக்கு என்ன டைப் பண்ணி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள டைப்புங்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இப்போ என்னோட வேரியபிளை இன்செர்ட் கொடுக்குறேன், LSTன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ கோ டு நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் இஸ் டுபிள். டுபிள் கிரியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பேரண்டசிஸ் பிராக்கெட். ஓகேவா? ஸோ டுபிளுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பேரண்டசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்னா டுபிள் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து சேம் திங் லிஸ்ட் மாதிரி தான் இதுவும் சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சேன். 3, 4, 5 சொல்லிட்டு ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம ஒரு டுபிளா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ சேம் திங் இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் TUP ஒன்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என் டுப்புள்ல ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா எலமெண்ட்ஸும் என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் டைப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா அது எனக்கு என்ன டைப்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் டைப்புங்கிற என்னோட ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட வேரியபிளை இன்சர்ட் பண்றேன். TUP ஒன்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு இட்ஸ் கேன் ரிட்டர்ன் த டூப்பிள்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? லிஸ்ட் கிரியேஷனுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணும், டுப்புளுக்கு பேரண்டசிஸ் பிராக்கெட். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்கு. பட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுல மேஜர்? எதுக்காக தனித்தனியா யூஸ் பண்றோம்? கிட்டத்தட்ட அது பண்ற வேலையை தான் இதுவும் பண்ணுது, இது பண்றது அதுவும் பண்ணுது. நம்ம வந்து அந்த பிராக்கெட் தான் வந்து சேஞ்ச் பண்றோம். சொல்றேன். நீங்க சொன்ன முதல் क्वेश्चनே புரிஞ்சிச்சு. சொல்றேன். ஸோ லிஸ்ட் ஆஃப்டர் கிரியேஷன் நம்மளால எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா உள்ள இன்சர்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த எலமெண்ட்ஸ்ல, இதை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா மியூட்டபிள்பாங்க. அதே நம்ம டுப்புள்ல நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா ஆஃப்டர் கிரியேஷன் கேனாட் பி சேஞ்ச். நம்மளோட இந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே. ஆஃப்டர் கிரியேஷன் கேன் பி சேஞ்ச்னா தட் இஸ் கால்ட் லிஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஆஃப்டர் கிரியேஷன் கேனாட் பி சேஞ்ச்னா தட் இஸ் கால்ட் டுப்புள் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெஸ்டிங் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா அதோட மெமரி லொகேஷன் வந்து அதிகமா எடுத்துக்கும் கம்பேர் டு டுப்புல டுப்புல கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட் டேட்டா டைப்ஸ் நம்மளோட எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மெமரி லொகேஷன் அதிகமா எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டா அதுல இன்சர்ட்ல உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே டுப்புல ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளாவே நான் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளாவே அவுட்புட்டா நான் காமிக்கிறேன். லைக் வந்து இதே டுப்புல எடுத்துக்கோ, இதே லிஸ்ட் எடுத்துக்கோமே. இப்போ லிஸ்ட் எப்படின்னா நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ என்னோட எலமெண்ட்ஸ் கூட இங்க நான் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ 5ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஒரு ஓன் இண்டெக்ஸை செப்பரேட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது ஃபார்வர்ட் இண்டெக்ஸ்மாங்க. ஸோ இனிஷியலா இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எனக்கு 0 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எனக்கு செகண்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், தேர்ட் எலமெண்ட்டை எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸா ஸ்டோர் பண்ணிக்கும். இது என்னோட ஃபோர்த் இண்டெக்ஸ், இது வந்து 5th இண்டெக்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு இண்டெக்ஸ்ல செப்பரேட் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். ஆனா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல தான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். நான் பிரிண்ட்டுக்குள்ள என்னோட எல்எஸ்சின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள்குள்ள நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நான் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 0 இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? 5. ஸோ இப்போ சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு 5ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து இப்போ வந்து 0, 1, 2 இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்க இண்டெக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்கொயர் பிராக்கெட் தான். அது டுப்புலா இருக்கட்டும், டுப்புலா இருக்கட்டும், லிஸ்டா இருக்கட்டும். ஸோ இங்க எதுக்கு யூஸ் பண்ணாலும் இண்டெக்ஸ்னாவே ஸ்கொயர் பிராக்கெட் தான். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் கிரியேஷனுக்கு தான் மாறும். ஓகேவா? சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ தேர்ட் எலமெண்ட்ஸ்ல எனக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? பைத்தான். ஸோ இது எனக்கு பைத்தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகேவா? நான் ஆஸ் யூசுவல் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃப்டர் கிரியேஷன் இதுல உள்ள எலமெண்ட்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னேன். லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா. இப்போ நான் என்னோட லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியே நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன், பைத்தான்ங்கிற எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ இப்போ எல்எஸ்டின்னு சொல்லிட்டு இன்சர்ட்ல என்னோட வேரியபிள் கொடுத்தேன்னா எனக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு பைத்தான் ஸ்டோர் ஆகும். இந்த பைத்தானை நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா, லைக் வந்து அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வந்து மாற்ற போறேன். ஓகேவா? இப்போ ஆஸ் யூசுவல் நான் இந்த பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். பிரிண்ட் ஆஃப் என்னோட வேரியபிள் இப்போ பிரிண்ட் பண்றேன் எல்எஸ்டின்ட்டு. எனக்கு அந்த பைத்தானை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹலோங்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து என் லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, பைத்தான்ங்கிற அந்த எலமெண்ட்ஸ் மாறிடுச்சு. எனக்கு நான் எதை இன்சர்ட் கொடுத்தேனோ அது போய் எனக்கு அந்த லிஸ்ட் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுச்சா? ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா மியூட்டபிள்வாங்க. ஆஃப்டர் கிரியேஷன் கேன் பி சேஞ்ச். எதை சேஞ்ச் பண்ணா எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணா தட் இஸ் கால்ட் மியூட்டபிள். ஓகேவா? ஸோ நான் ட்ரிப்புள் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆஃப்டர் கிரியேஷன் கேனாட் பி சேஞ்ச்னு சொல்லியிருக்கேன். நம்மளால எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சேம் திங் நான் இதே இன்புட் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூசுவல் வந்து டுப்புளும் ஆல்சோ வந்து இண்டெக்ஸ் செப்பரேட் பண்ணி தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் டைரக்டாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வேரியபிளை ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னோட வேரியபிள் TUP1ன்னு சொல்லிட்டு
இப்போ வந்து நான் என்னோட இண்டெக்ஸ் வந்து நான் 3 கொடுக்குறேன். இப்போ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? ப்ரோக்ராம் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். எனக்கு ப்ரோக்ராம் வேல்யூ சாரி 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 ஆஸ் யூஸ்வல் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ்னாவே நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். சேம் திங் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எனக்கு வந்து ப்ரோக்ராம்ங்கிற அந்த எலமெண்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகே ஆயிருக்கு. இதே நான் சேஞ்ச் பண்றேன். என்னவா சேஞ்ச் பண்ணேன், இந்த ப்ரோக்ராம கூட நான் ஹலோன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பிரிண்ட் ஆஃப் TUP1 ஓகேவா? சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். எனக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஆஃப்டர் கிரியேஷன் கேன் பி சேஞ்ச்னா அது லிஸ்ட் டேட்டா டைப். ஆஃப்டர் கிரியேஷன் கேனாட் பி சேஞ்ச்னா அது டுப்புள் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு இல்லையோ? கிளியரா புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா இம்மியூட்டபிள்பாங்க. இது வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த 2 டேட்டா டைப்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு எதுவும்? ஸோ இந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், சீக்வன்ஸ்ல அந்த லிஸ்ட் டுப்புள் கிரியேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து சேம் திங் இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்னா வந்து லைக் வந்து டிட் டேட்டா டைப்ஸ். ஸோ டிட் மீன்ஸ் டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ டிட் டேட்டா டைப்ஸ். ஸோ டிட் மீன்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ஷனரிமா. ஸோ டிட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்கன்னா கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட், டுப்புளுக்கு பேரண்டசிஸ், டிட்டுக்கு வந்து கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம சிங்கிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம்? ஒவ்வொரு ஐட்டமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனா டிக்ஷனரி டேட்டா டைப்ஸ், அதாவது டிட் டேட்டா டைப்ஸ் நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ கீ அண்ட் வேல்யூவா தான் நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சேம் திங் இப்போ வந்து நான் வந்து காமனா ஒரு பர்சன் சொல்லிட்டு என்னோட வேரியபிள் அசைன் பண்றேன். ஓகேவா? ஸோ டிட் கிரியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன், கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கீ அண்ட் வேல்யூவா தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ நேம்ங்கிறது என்னோட கீ, கோலன் யூஸ் பண்ணி ஸோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்டோர் பண்றேன். இப்போ நேம்ங்கிறது என்னோட கீ, அருண்ங்கிறது என்னோட வேல்யூ. ஓகேவா? ஸோ சேம் திங் இப்போ வந்து ஸோ நார்மலா ஒரு பர்சனுக்கு நேம் இருக்கும், லைக் வந்து அவருக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். இப்போ அவரோட கோர்ஸ் கூட நான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி அவரோட கோர்ஸா நான் ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் திங் வந்து அவருக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு சிட்டி இருக்கும். ஸோ நான் சிட்டில கூட திருச்சி அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நேமுங்கிறது என்னோட கீ, அருண்ங்கிறது என்னோட வேல்யூ. இது ஓவராலா ஒரு பேர். ஓகேவா? இது ஒரு எலமெண்ட். கோர்ஸுங்கிறது என்னோட கீ, பைத்தானுங்கிறது என்னோட வேல்யூ. ஓகேவா? லெஃப்ட் சைட்ல உள்ளது என்னோட கீ, ரைட் சைட்ல உள்ளது என்னோட வேல்யூ. திருச்சிங்கிறது என்னோட கீ, சாரி சிட்டிங்கிறது என்னோட கீ, திருச்சிங்கிறது என்னோட வேல்யூ. ஓகேவா? சேம் திங் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட பர்சன் சொல்லிட்டு என்னோட வேரியபிளை கால் பண்றேன். எனக்கு அந்த பர்சனல்ல ஸ்டோர் பண்ணிருக்க எல்லா வேல்யூமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நம்ம டைப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா அது நமக்கு என்ன டைப்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? டைப் ஆஃப் பர்சன் சொல்லிட்டு என்னோட பர்சனை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு என்ன டைப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ என்னோட டேட்டா டைப்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ டிக்ஷனரியில எதுவும் டவுட் இருக்கா? இல்ல வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணாதா? நல்ல கொஸ்டின். ஒரு 1 மினிட். ஓகேவா? ஸோ இதுவரையும் நம்ம லாஸ்ட் இந்த 2 டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம். லிஸ்டா இருக்கட்டும், இந்த டுப்புலா இருக்கட்டும். ஸோ இந்த 2 டேட்டா டைப்ஸும் இண்டெக்ஸ் செப்பரேட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து டிக்ஷனரி நம்ம கிரியேஷன் பண்ணும்போது எதை செப்பரேட் பண்ணி தான் நம்ம கீஸை வச்சு தான் நம்மளோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளே இருக்கட்டுமே. ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்றது? பிரிண்ட்டுக்குள்ள நம்மளோட வேரியபிள் ஏதோ நம்மளோட வேரியபிள் அங்கே கால் பண்ணணும். பர்சன்ங்கிறது தான் என்னோட வேரியபிள். சேம் திங் அங்க இண்டெக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட கீயை வந்து இன்சர்ட் கொடுக்கணும். நம்மளோட கீ எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். இப்போ என்னோட கீ வந்து நான் வந்து நேம்னு கொடுக்குறேன். இப்போ நேமுங்கிற கீக்கு எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? அருண் சொல்லி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிருக்கான். ஸோ அங்க வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து
கீஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். சோ அதே போல நேம்க்கு அப்புறம் கமா கொடுத்து அடுத்தது கோர்ஸ் கொடுத்தாலும் பைத்தான் அங்க ஒரே லைன்ல வருமா? அப்படி வராது. அது வந்து நெஸ்டட் டிக்ஷனரியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகே. சோ அதுக்கு நீங்க தனியா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். சேம் திங் இப்போ வந்து நான் வந்து லிஸ்ட்ல உள்ள ஸ்டோர் பண்ணிருக்க எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிருக்கேன். டுப்புல்ல உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஆமா. ஆனா டிக்ஷனரியில நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். டிக்ஷனரி ஆல்சோ மியூட்டபிள் தான். ஆஃப்டர் கிரியேஷன் கேன் பி சேஞ்ச் தான். ஆனா என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னா நம்ம கீழே ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூவை தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் பர்சன்ஸ் ஈக்குவல் டு நேம்னு கொடுக்கேன். ஆஸ் யூஸ்வல் வந்து ஸோ நேம் கொடுக்க வேணாம், கோர்ஸ்னு கொடுப்பேன். ஸோ நான் வந்து பர்சன் சொல்லிட்டு என்னோட வேரியபிள்குள்ள கோர்ஸ்னு சொல்லிட்டு என்னோட கீயை இன்சர்ட் பண்ணிருக்கேன். சேம் திங் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு என்னோட கோர்ஸ் நான் இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா AWSன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? சேம் திங் இப்போ நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்னோட வேரியபிளை இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ பர்சன் சொல்லிட்டு என்னோட வேரியபிளை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து என் டிக்ஷனரியில் என்னன்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோட கோர்ஸ் வந்து பைத்தான் நான் சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? என்னோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் AWS. சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? நேம் அருண். கோர்ஸ் வந்து எனக்கு என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? AWS சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்லி சேஞ்ச் ஃபார் வேல்யூ தான். கீயை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எடுத்த வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கீயுமே வந்து இப்ப நேம்க்கு அப்புறமா வந்து நம்ம அந்த கமா கொடுத்த அந்த ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அதுக்குள்ள வந்து நம்ம கமா கொடுத்த நேம் அண்ட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது பாசிபிள் இல்ல. அது மாதிரி பாசிபிள் இல்ல. ஓகே. நீங்க எப்படி இந்த நேமுக்குள்ளேயே வந்து கமா யூஸ் பண்ணி நம்மளோட இன்னொரு கீயை கொடுத்தா வருமான்னு கேக்குறீங்க. கரெக்டா? கரெக்ட். அப்படி பாசிபிள் இல்ல. கொடுத்து பாருங்க என்ன எரர் வருதுன்னு. அதுதான் பாருங்க. வந்து பாசிபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எரர் த்ரோ பண்ணது தெரியுதா? எங்கங்க வந்துச்சு? எரர் தாங்க வந்துச்சு. சாரி, வரல, எரர் தான் வந்திருக்கு. அதுதானங்க சொன்னேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணாலும் நமக்கு வராது. அது வந்து இப்போ வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் நெஸ்டட் டிக்ஷனரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் இதுதான் டவுட் இருக்கா? ஸோ இங்க வந்து நான் வந்து ஓகே. ஸோ இங்க எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். வேல்யூ சேஞ்ச். ஸோ இது எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா கீ அண்ட் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ ரைட் சைடில் உள்ளது கீ, லெஃப்ட் சைடில் உள்ளது நம்மளோட வேல்யூ. ஓகேவா? ஸோ கோ டு நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்னா வந்து லைக் வந்து பூலியன் டேட்டா டைப். பூலியன்னா இதுவரை நமக்கு தெரிஞ்சது தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணேன். லைக் வந்து B1 சொல்லிட்டு. ஸோ பூலியன் டேட்டா டைப்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து கேபிட்டல்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் வந்து B1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல என்னோட இப்போ நான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். இப்போ நான் டைப் ஆஃப் B1 கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது என்ன டைப்போ இது கேன் ரிட்டர்ன் த பூல் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். பூல் மீன்ஸ் பூலியன். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்து நான் B1 சொல்லிட்டு சேம் வேரியபிளா இருக்கேன். ஸோ நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சேம் திங் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட டைப் யூஸ் பண்றேன். ஸோ இது என்ன டேட்டா டைப்ஸ்னா பூலியன் டேட்டா டைப்.
சேம் திங் இதை நான் டைப் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். கேன் ரிட்டர்ன் த கோல். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்காவா இந்த டேட்டா டைப்ஸ்ல எதுவும்? ஸோ இது வந்து சார் ஷார்ட்டா ஸ்கொயர் பிராக்கெட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்றீங்களா? ஷார்ட்டா ஓகே சொல்லிடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட் வந்து லிஸ்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, லைக் வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை செக் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதே டிக்ஷனரியா இருந்துச்சுன்னா நம்ம கீஸ் யூஸ் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். மேஜரா இந்த 3 திங்ஸ்க்கு தான் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே சேம் திங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இன்புட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், பிரிண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். இன்னைக்கு கூட டைப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுனாவே ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த டாபிக் வந்துட்டாவே அங்க வந்து பேரண்டசிஸ், அதாவது ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் தான். ஸோ இங்க நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ பிரிண்ட்டுக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேரண்டசிஸ் யூஸ் பண்ணிருக்கேன். டைப் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் பேரண்டசிஸ். ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டா அங்க வந்து ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ லிஸ்ட் இது மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த டைம்ஸ் யூஸ் ஃபார் ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? ஓகே சார். மேஜரா வந்து பைத்தான்ல இந்த 3 திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, லிஸ்ட் கிரியேஷனுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. சேம் திங் வந்து டிக்ஷனரியில வந்து கீஸ் இன்சர்ட் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் ஃபுல்லா உங்க சாட்ல போறேன். ஸோ அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ கோ டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்ப்போம். லியோ இந்த நீங்க அட் அ டைம்ல அந்த இதை ரிமூவ் பண்ணி அப்புறம் ஆட் பண்றீங்களா ஹேர் சிம்பிள, அது எப்படி பண்றீங்க? இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் ப்ரோ ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஐடல்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. பட் நீங்க அதுல எப்படி யூஸ் பண்றீங்க? அந்த மெத்தட் மட்டும் சொல்லுங்க. ஸோ மெத்தட் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபுல்லாவே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டேன்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் பண்ணோம்னா ஃபுல்லா கமெண்ட் ஆயிரும். ஓகே ஓகேவா? சேம் திங் இதை வந்து நான் ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் திங் கண்ட்ரோல் ஸ்லாஷ் எடுத்தேன்னா இது வந்து அன்கமெண்டா மாறிடும். பிளஸ் ஸ்லாஷ். ஓகே ஓகேவா? தேங்க் யூ. ஓகே. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து உங்க சாட்ல போறேன். ஸோ இது ஃபுல்லா ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா டேவிட்? ஓகே லியோ. ஓகே லியோ ஷூர். ஓகேவா? ஸோ லியோ அட்டெண்டன்ஸ் எடுத்தீங்களா? சொல்லுங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ பிரேக் விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யார் நேம் மிஸ் ஆகுதோ அவங்க சொல்லுங்க, நான் போட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ்ல பிரேக் விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து போயிட்டு வந்து நான் அட்டெண்டன்ஸ் திருப்பி நான் ரீட் பண்றேன். ஸோ அதுல யார் நேமும் விட்டுருந்தா எனக்கு சாட்ல போடுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துட்டேன். யாராச்சும் மிஸ் ஆயிருந்தா